தனி மனித மாற்றம் தான் நாட்டோட முன்னேற்றத்தையே தீர்மானிக்குங்கிறத நான் 110 விதியின் கீழே பேச வந்திருக்கேங்கய்யா. ஏமா அப்ப நீ யாரையுமே பேச விட மாட்டிய? நீ வேற நம்பரே கிடைக்கலையாப்பா உனக்கு? ஐயோ, உங்களுக்கு தெரியாதா? செல்வி எல்லாம் 110 விதியின் கீழே தானே பேசணும். ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டுல நேர்மை எங்கேயுமே இல்ல. ஊழல் மலிஞ்சு போச்சு, லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, கல்வி வியாபாரம் ஆயிருச்சு. விவசாயம்னா என்னன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னைக்கு விவசாயிகள் இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு வேதனையான விஷயத்த மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன்னா நீ 110 விதிய பேசுறதுக்கு சரியான ஆள் தான். நீ எப்ப அந்த நம்பர் ஆரம்பிச்சியோ நீ வேதனைய மகிழ்ச்சியா தான் பேசுவ. ஐயா, இந்த இடத்துல நீங்க தட்டணும், தட்டுங்கய்யா. ஏமா இது பேச்சறங்கம்மா. ஐயா, கொலை, கொள்ளை, திருட்டு இதெல்லாம் நம் நாட்டில் பெருமளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, சட்டசபைக்குள்ள தட்டி கேட்கறவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க. ஐயா, தட்டி தட்டி கேட்கறவங்க தான் இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்காங்க. ஒரு மனுஷனும் சிந்திக்காம செஞ்சதுனால இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். தனி மனித மாறணும். நீ உனக்கு மட்டும் ஓட்டுரிமை இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு நாட்டோட தலையெழுத்தே மாறி இருக்க. நீ எது நியாயம்னு தெரிஞ்சு வச்சிருக்க. ஓட்டு போடுற வயசுள்ள ஆளுக தெரிஞ்சுக்காதனால இப்ப நிலைமை இப்ப தலையில துண்டோ போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய. தனி மனித மாறணும், மாற்றத்தை கொண்டு வரணும். அதை பத்தி தாங்க பேச போறேன். ஐயா, நம்ம நாட்டுல தனி மனித மாறினால இன்னைக்கு நம்ம நாட்டுல எத்தனையோ தலைவர்களை நம்மளால அடையாளம் காட்ட முடியும். 23 வயசுல பகவத்சிங்க்கு ஏற்பட்ட மாற்றம் தான் இந்திய சரித்திரத்தில் இடம்பெற வச்சுது. 13 வயசுல முகலாய சக்கரவர்த்தி அக்பருக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் அவர் அரியணையில் அமர்த்துச்சு. 16 வயசுல நெப்போலியனுக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் அவரை பீரங்கி படையோட அதிகாரியாக்குச்சு. 13 வயசுல வீர சிவாஜிக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் எதிரி நாட்டு கோட்டையை அபகரிக்க வச்சுது. அவ்வளவு ஏங்கய்யா. 14 வயசுல தலைவர் கலைஞர் ஐயாவுக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் மாணவநேசன்கிற பத்திரிகை ஆசிரியராகவும் இந்திய அரசியல் வரலாற்றுல யாருமே சாதிக்காத வகையில 12 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் ஆக்கியிருக்கு. இதுக்கு மேல வேற என்ன உதாரணங்கய்யா உங்களுக்கு வேணும்? 14 வயசுல நம்ம தீபாவளிக்கு படம் ஷோ பார்க்கணும்னா 40 காசு டிக்கெட்ல ஏறி குதிச்சு மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்து போய் கிடந்துச்சு. நாங்க 14 வயதுல என் தலைவன் தமிழ் மொழியை பற்றி சிந்தித்ததால் தான் இன்று அவர் தமிழின தலைவர். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்கணும். அதுதான் நம்ம நாட்டோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். ஐயா, நீங்க டிஸ்கவரி சேனல் பாப்பீங்களா? எப்பயாவது நான் மற்ற சேனல்ல ஒன்னும் சரியில்லைன்னா அதான் பார்த்தாக வேண்டியிருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்சது யானை தானே? தமிழ்நாட்டுல மனுஷனா பிறந்ததுக்கு யானையா பிறந்திருந்தா கூட ஒரு 40 நாள் சந்தோஷமா ஊட்டிக்காவது போயிட்டு வந்திருக்கலாம். ஐயா, நான் அந்த சேனலை ரொம்பவே விரும்பி பார்ப்பேன். ஏன்னா அந்த சேனல்ல வர எந்த மிருகமுமே மேக்கப் போடாது, பொய் பேசாது, வசனம் பேசாது, நடிக்காது. ஐயா, அந்த சேனல்ல ஒரு தடவை மலைப்பாம்பு முதலைய பத்தி போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுது. ஐயா, நம்ம நல்லா சாப்பிடறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்லா சாப்பிடறவங்களை பார்த்து நல்லா சாப்பிடுறாரு, உணவு உண்பவர். அப்படி இல்லைங்கய்யா, சாப்பிடறதுக்கு நல்ல முதல மாதிரி வாயை திறந்து வச்சுட்டு இருக்கிறான் பாரு. இல்ல, தின்ன முடியாம தின்னு மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பாருன்னு சொல்லுவோம். ஆனா அந்த முதலையாகட்டும் மலைப்பாம்பாகட்டும் தன்னோட முட்டைய மணல்ல வச்சு